வணக்கம் மக்களே! நானும் ரீசெண்டாக நாங்கள் சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான இருட்டுக்கல் முனியப்பன்ற கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் இந்த கோவிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எல்லோரும் ஃபேமிலியாக போனோம். இந்த கோவிலில் நிறையா சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வியர்டான விஷயங்களும் இருக்குது. இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு அது நடந்துருச்சுன்னா பொம்மை செஞ்சு வைக்கிறது வழக்கம்னு சொன்னாங்க. அது கூடவே இங்கே நிறையா பொம்மைகளும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வியர்டான விஷயத்த நான் பார்த்தேன். என்னென்னா சேவலை உயிரோட கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இதுக்கான காரணம் கேட்டப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அதுதான் கரெக்டானு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் விட அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே விஷயம், ஏன் எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான். அங்கே இருக்கிற சாமி உண்மையாகவே இருக்கலாம், அந்த பூசாரி கூட உண்மையாக இருக்கலாம், அந்த இடமே உண்மையாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காசு வாங்கும் பொழுது ஒரு சின்ன கஷ்டம் வருது. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது வேண்டுதலுக்காக சிலை செஞ்சு வச்சோம். அதுக்கான காணிக்கை கொடுங்கன்னு கேட்குறது வேற, காணிக்கையாக 200 கொடுங்கன்னு கேட்குறது வேற. அந்த மாதிரி கேட்குறது தான் தப்புன்னு சொல்கிறேன். இந்த கோவிலில் மட்டும் இல்லை, நிறையா கோவில்களில் இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூடவே கயிறுக்கு ஒரு ரேட்டு, தாயத்துக்கு ஒரு ரேட்டு, சத்தியம் பண்ணி கயிறு கட்டினா அதுக்கு ஒரு ரேட்டு, பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு, இப்படிலாம் பண்ணும்போது அது கோவிலா இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த கோவிலில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் தான். கூடவே நாங்கள் போகும்போது எல்லாமே இது நடந்த விஷயங்கள் தான். சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோவில், அதான் சொன்னேன். பாய் கைஸ்.